வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் இறந்த விவசாய குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும் திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் அரை நிர்வாண பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து திருச்சி செய்தியாளர் மகாலிங்கம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல வறட்சியினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த விவசாயிகளுக்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் அரை நிறுவனத்துடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த போராட்டம் குறித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு இருக்கா அவனு கேட்கலாம். சார் வணக்கம், இந்த போராட்டம் எதுக்காண்டி நடத்துறீங்க? ஐயா, தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிச்சு மாநில சர்க்கார் 40,000 கோடியை கேட்டிருக்கு மத்திய சர்க்கார்ட்ட. ஆனா மத்திய சர்க்கார் கொடுக்க மறுக்கிறாங்க. தமிழகத்தை வஞ்சிக்குது மத்திய சர்க்கார். தமிழக அரசு எங்களுக்கு வஞ்சிக்காத, எங்களுக்கு நஷ்டம் கொடு, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு, எங்களுக்கு பேங்க் எல்லாம் எங்க ஜப்தி பண்றாங்க, ஜப்தி பண்றதை நிறுத்து, லாபகரமான விலையை கொடு, தண்ணி கொடுக்க வேண்டிய அரசுடைய கடமை, தண்ணி கொடுக்க மறுக்கிறீங்க. அதனால எங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கணும், நதிகளை இணைக்கணும். இல்லைன்னா பாருங்க, இப்ப ஆம்பளை எல்லாம் சட்டை இல்லாம வேஷ்டி இல்லாம இருக்கும், பெண்கள்லாம் ஜாக்கெட்டும் இப்ப புடவையோட வர்றாங்க பாருங்க பெண்கள் எல்லாம். இப்ப மத்திய மாநில அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு அவங்க ஆய்வு மேற்கொண்டாங்க. தமிழக அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. மத்திய மாநில அரசு என்ன பண்ணிச்சு? ஒன்னும் பண்ணி கொடுக்கலையே. எப்ப தர்றது? போன வருஷம் மாதிரிதான் தென்னை மரம்லாம் காய்ச்சி தரேன்னு ஏமாத்திட்டாங்க. அதே போல இந்த வருஷம் ஏமாத்த கூடாது. பார்லிமெண்ட்ல நாளைக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் இங்க ஊர்வலம் போறோம். சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ண இந்த ஊர்வலம் போறோம். வங்கிகள் எல்லாம் எங்களுடைய நகை ஏல விடுறாங்க, அதெல்லாம் விடுறாங்க. அதனால எங்களுக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும், லாபகரமான விலை வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்று கேட்கிறோம்.